ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் மரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா மண் போக 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு மேல் தோலை எடுத்துட்டு கேரட் துருவுறதில் வச்சு துருவிக்கலாம். இதுபோல் கேரட் துருவுறதில் வச்சு மெல்லிஸ் துருவலில் வச்சு துருவிக்கலாம். இந்த சைஸ் துருவலில் வச்சு துருவினோன்னா சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு ஒரு 4 பாதாம் 4 முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவு பாதாமும் முந்திரியும் நல்லா செவந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் துருவலையும் போட்டுட்டு அந்த நெய்யில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் அவன் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோன்னாக்கா நல்லா தேங்காய் வறுபட நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது போதும் வறுத்தது. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை ஒரு கப்பு எடுத்து அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு அளவுக்கு மரவள்ளி கிழங்கு இருக்குது துருவினது. கிழங்கு அளந்து எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு சர்க்கரை போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கையும் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கி எடுத்து இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்த அதே கப்பில் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்குல சர்க்கரையை போடுறதே கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா கலரிண்டே இருக்கணும். கலர்றதே இந்த மரவள்ளி கிழங்கும் சர்க்கரையும் சேர்ந்து கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இதில் ஒரு 2-3 ஏலக்காயை பொடி பண்ணி அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக அடியில் தண்ணியை விட்டுட்டு மேலே ஒரு தட்டை வச்சு அதில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கலாம். நெய்யை தடவிட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியை எடுத்து இதுபோல் நம்ம தட்டில் வச்சோம்னாக்கா பார்க்க அழகாக இருக்கும். குழிக்கரண்டியில் வச்சு கொஞ்சம் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ ஒரு அழுத்திட்டு இதுபோல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சோம்னாக்கா அது பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைனாக்கா நம்ம உருட்டி கூட சின்ன உருண்டையாக உருட்டி கூட வைக்கலாம். இல்லையா தட்டில் நெய்யை தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு துண்டமாக கூட போட்டுக்கலாம். இதுபோல் நம்ம கரண்டியில் வச்சு அழுத்தம் கொடுத்து வைக்கிறத இது பார்க்குறதுக்கு ஒரு தேங்காய் பிஸ்கட் மாதிரி இருந்தது. இதுபோல் எல்லாத்தையும் வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட வேண்டாம். ஒரு 5-6 நிமிஷம் வெந்தால் போதும். இது இப்போ நல்லா வெந்துடுத்து. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டை ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு பசியோடு வர டயத்தில் இது போல் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இது மரவள்ளி கிழங்கு வாசனையோடு நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.